வீட்டு வெண்பொங்கல் சவுத் இண்டியன் சிக்னேச்சர் டிஷ்ஷஸில் ஒன்றான வெண்பொங்கல் நாங்கள் எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். முதல்ல ஒரு வாண்டியை சூடுபடுத்தி அதில் பாசிப்பருப்பை போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் லோ மீடியம் ஹீட்லேயே வறுத்து எடுத்துப்போம். மீன்வெள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் 1 கப் அளவு அரிசி போட்டு அதை நல்லா 2 வாட்டி களைஞ்சி வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா நம்மளுக்கு வாசனை வர வறுத்தாச்சு. இந்த பாசிப்பருப்பை ஒரே ஒரு வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து இது கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடலாம், ஒரு 1/2 hour போல். மீன்வெள் நம்ம அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு நல்லா களைஞ்சிட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். ஊற வச்சதான அந்த பாசிப்பருப்பையும் அந்த தண்ணியோடைய அந்த அரிசி கலவையில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் அந்த அரிசி பருப்புக்கு அந்த தண்ணியிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு குக்கரில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதை மூடிட்டு 3 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் 3 விசில் ப்ரெஷர் எல்லாம் அடங்கியாச்சு. நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். மீன்வெள் ஒரு அடிக்கனமான ஒரு குக்கர் அல்லது பாத்திரம் நெய் போட்டு முந்திரி பருப்பை அதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. அந்த நெய்லேயே மிளகு, சீரகம், இஞ்சி விழுது, கொஞ்சம் ஜென்ரஸாகவே இஞ்சி விழுது சேர்க்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள் இது எல்லாமே சேர்த்து நல்ல நெய்யில் அப்படியே இந்த சீரகம் அப்படியே பொரியணும். மிளகு, இஞ்சி, அந்த கருவேப்பிலை எல்லாம் அந்த நெய்லியே அப்படியே நல்லா வறுபடணும். இது ஒன் ஆஃப் த சீக்ரெட் டிப்ஸு நம்ம பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம வேக வச்சதான அந்த அரிசி பருப்பு கலவையை அப்படியே அதில் போட்டு அடுப்பை லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு அப்படியே நல்லா கலந்து விடலாம். குழைச்ச மாதிரி அப்படியே கலந்து விடலாம். நல்லா அரிசி பருப்பு வெந்திருக்கிறதுனால ஈஸியாக குழஞ்சிடும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். மிளகும் சீரகமும் வறுத்து அரைத்ததான பொடி. இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை நம்ம பொங்கலுக்கு கொடுக்கும். இந்த கோவில் பொங்கல் மாதிரியான டேஸ்ட்டோடு இருக்கும். வறுத்து அரைத்ததான மிளகு சீரக பொடி நம்ம சேர்த்தோம்னாக்கா இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா அப்படியே கலரிட்டு எடுத்தோம்னாக்கா அருமையான வெண்பொங்கல் தயார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி சலவை சட்னி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல தேங்காயை நாங்கள் எப்படி மிக்ஸி கண்டெய்னர் யூஸ் பண்ணி துருவலாக பண்ணிப்போம், எப்படி சலவை சட்னி அரைப்போம் அப்படிங்கிற ரெண்டையுமே பார்க்கலாம். முதல்ல அந்த தேங்காயோட நாரெல்லாம் எடுக்கிறாங்க எங்கள் ஹஸ்பண்டு. நாங்கள் லைட் ப்ரௌனாக இருக்கக்கூடியதான தேங்காயை சூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல முத்தலாக இருக்கும். சலவை சட்னிக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளையாக இருக்கிற தேங்காயை விட லைட் ப்ரௌனாக இருக்கக்கூடியதான தேங்காய் ரொம்ப ஜென்ரலாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த நாரெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு கோகோனட் பிரேக்கர் வச்சு நடுப்புற அப்படியே தட்டி தட்டி அந்த தேங்காயை உடைக்கிறாங்க. அப்படியே பியூட்டிஃபுல்லாக அந்த தேங்காயை உடைச்சிட்டாங்க 2 half-ஆக. அந்த தண்ணியை ஒரு வடிகட்டி போட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை குடிக்க யூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த கோகோனட் பிரேக்கர் வச்சு அப்படியே ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த தேங்காயை பற்களாக எடுத்துடலாம். இது நீங்கள் வேணும்னா கூட ஒரு தட்டில் போட்டு அப்படியே கவுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து எடுத்து கூட இதை நீங்கள் அப்படியே பற்களாக எடுக்கலாம். அது இன்னும் கூட ஈஸியாக எடுக்க வரும். இதுவே ஈஸியாக தான் எடுக்க வரும், அது இன்னும் கூட ஈஸியாக எடுக்க வரும். இப்போ அந்த தேங்காய் பற்களை அப்படியே குட்டி குட்டி துண்டுகளாக நறுக்கியாச்சு. ஒரு மிக்சர் கண்டெய்னரில் அந்த தேங்காய் துண்டுகளை போடுறேன். நான் இப்போ மிக்சரில் ஜஸ்ட்டு பல்ஸ் மோட் மாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பல்ஸ் மோட் யூஸ் பண்ணாக்க இந்த மாதிரியான பூத்துருவல் வீடியோவில் தெரியற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு வேகவட்ட பொரியலுக்கோ அல்லது அரிசி உப்புமாக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சலவை சட்னி. முந்திரி பருப்பை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற போட்டிருக்கேன். ஒரு 1 hour போல் ஊற போட்டிருக்கேன். அதில் இந்த தேங்காய் துண்டுகளை அப்படியே போடுறேன். சலவை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பிரிஸ்டைன் ஒயிட் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே இது பிரிஸ்டைன் ஒயிட்டாக தான் இருக்கும். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் இந்த சட்னி. காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி விழுதும் சேர்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் குறைச்சி பச்சை மிளகா துண்டுகள் சேர்த்து இஞ்சி விழுது கொஞ்சம் கூட சேர்ப்போம்.
நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயையும் இஞ்சி விழுதியும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு இது அப்படியே நல்லா நைஸாக அரைக்கணும். முந்திரி பருப்பை நல்லா ஊற போட்டுட்டோம்னாக்கா, அதுவும் வார்ம் வாட்டரில் ஊற போட்டுட்டோம்னாக்கா அதுவும் நல்லா அப்படியே நைஸாக அரைஞ்சிடும். செட்டிநாடு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சட்னி இது. அப்படியே வெள்ளை வெளையர்னு பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. வெள்ளை வெளையர்னு இருக்கும் இந்த சட்னி. அதனால தான் இதுக்கு சலவை சட்னி அப்படின்னு செட்டிநாடில் சொல்கிறாங்க. இதுக்கு ஜென்ரலாக செட்டிநாடில் தாளிக்க கூட மாட்டாங்க. அப்படியே அந்த வெள்ளை கலர் இருக்கணும்னு எங்கள் வீட்லேயும் நாங்கள் தாளிக்க மாட்டோம். அப்படியே வெள்ளை வெளையர்னு இந்த சட்னி வந்து எனி சவுத் இண்டியன் டிஃபன், இட்லி ஆகட்டும், தோசையாகட்டும், ஊத்தப்பமாகட்டும், உப்புமாவாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த சலவை சட்னியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சலவை சட்னி தயார்.